மண்டோதரினாலே ராமாயணத்துல ராவணனோட மனைவி மட்டும் தானே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க. இவங்க யாரு உண்மையிலேயே அப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு கந்தர்வ பெண்ணுங்க இவங்க. இவங்க பேரு வந்து மதுரா. இவங்க சிவ தரிசனத்துக்காக கைலாயத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ சிவன பார்த்து மோகம் கொள்ளுவாங்க. இத கவனிச்ச பார்வதி தேவி இவங்களுக்கு சாபம் குடுத்துருவாங்க. எந்த ஒரு அழகான உருவத்த வச்சு நீ சிவன மயக்கணும்னு நினைக்கிறியோ, அந்த உருவம் உன்ன விட்டு போயிடும் அப்படின்னு. சாபம் பெற்ற உடனே இவங்க வந்து ஒரு தவக்கலையா மாறி பூமியில விழுந்துருவாங்க. சிவன் வந்து ஆனாலும் அருள் குடுப்பாங்க. 12 வருஷம் வரைக்கும் இந்த சாபம் இருக்கும். அதுக்கப்புறம் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு. 12 வருஷம் முடியறப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பூமியில வந்து மாயாசுரன் பின்ன ஹேமா அப்படிங்கிற ஒரு கந்தர்வ கன்னிகை, இவங்க 2 பேரும் ஒரு பெண் குழந்தைக்காக தவம் இருப்பாங்க. அப்போ இந்த தவளையிலிருந்து பெண்ணா மாறின இந்த குழந்தைய அவங்க கண்ணுக்கு படும். ஓ! நமக்கு கிடைச்ச வரம் இதுதான் அப்படின்னு இந்த குழந்தைய எடுத்து வளர்த்துவாங்க. இந்த பொண்ண தான் மண்டோதரின்னு பேரு வச்சு கூப்பிட்டாங்க. ஒரு முறை மாயாசுரனோட பேலஸ் ராவணன் வந்தப்போ, மண்டோதரிய பார்த்து அப்படியே அவங்களோட அழகுல மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்கங்க.